students, நம்ம இப்ப பார்க்கிறது 12th standard maths next topic. Okay ma, 1.3 elementary transformation of a matrix. Okay, book page number 16 ல இருக்கு. இந்த டாபிக் என்னன்னா, இந்த டாபிக் தெரிஞ்சாதான் நெக்ஸ்ட் ரோ எக்லான் ஃபார்ம்னு ஒரு டாபிக் இருக்கு, அது தெரியும். ஓகேமா, இது தெரிஞ்சாதான் அந்த ரோ எக்லான் ஃபார்ம் வந்து ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஒரு ரோ எக்லான் ஃபார்ம் தெரிஞ்சாதான் ரேங்க் ஆஃப் தி மேட்ரிக்ஸ் வந்து நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். சோ இதுதான் அதோட பேசிக்ஸ். ஓகேமா, பார்க்கலாம். இப்போ ரோ எலிமெண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன், எலிமெண்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேற ஒண்ணுமே இல்ல. அந்த 1 2 3 ஒரு 3 ஈக்குவேஷன்ஸ். ஓகேமா, 3 ஃபார்மட் இருக்கு. இந்த 3 ஆபரேஷன் பேஸ் பண்ணி தான் இந்த எலிமெண்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கு. ஓகேவா, இந்த 3 ஆபரேஷன்ஸ் தெரிஞ்சிச்சுனா நம்ம ஈஸியா வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியா இருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே வந்து நம்ம 10th 11th பார்த்தோட பேசிக்ஸ் தான். அட்ஜாயின்ட் ஏ, ஏ இன்வெர்ஸ், இந்த மாதிரியான பேசிக்ஸ் தான். இப்போ பார்க்க போறது கொஞ்சம் ஸ்டாண்டர்ட். ஓகேவா, ஃபர்ஸ்ட் சாப்டர்ல கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் டாபிக் என்னங்கறத பார்க்கலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆபரேஷன் RIJ. ஓகேவா, இது Rங்கிறது வந்து ரோ, IJங்கிறது வந்து 1 2 3. அதாவது நம்ம டிபெண்ட்ஸ் அப்பான் தி மேட்ரிக்ஸ். 3x3 மேட்ரிக்ஸ் நம்ம சொல்றோம் இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி மாறும். RIJ அதர்வைஸ் எப்படி மாறும் பாருங்க. RI can be replaced by RJ. RI ஆனது RJ ஆவா மாறும், RJ ஆனது RI ஆவா மாறும். ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், உங்களுக்கு ஈஸியா இருக்கும். Aங்கிற ஒரு மேட்ரிக்ஸ், இப்போ 2 ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். ஓகேமா, இதுல இப்போ நம்ம ரோ மென்ஷன் பண்ணனால நம்ம ரோ மேட்ரிக்ஸ் மட்டும் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன். இத நம்ம R1 எடுத்துடலாம், இது R2, இது வந்து R3. ஓகேமா, இப்போ மீனிங் என்னமா, R1 இப்போ I நம்ம 1 எடுப்போம், J வந்து நம்ம 2 எடுப்போம். ஓகேவா, J வந்து நம்ம 2, RIங்கிறது 1 இல்லையா, சோ 1 can be replaced by R2. மீனிங் என்னமா, ரோ 1 ஆனது ரோ 2 ஆ மாறுது. அப்ப ரோ 1 உள்ள எல்லா எலிமெண்ட்டும் அப்படியே ரோ 2 க்கு வரும், ரோ 2 உள்ள எல்லா எலிமெண்ட்டும் ரோ 1 க்கு போகும். அப்ப R1 வந்து R2 இடத்துக்கு போகுது, R2 உள்ளது R1 க்கு போகுது. அதான் ஃபர்ஸ்ட் ஆபரேஷனோட எக்ஸ்பிளனேஷன். அப்புறமா இன்டர்சேஞ்ச் ஆஃப் ith row and jth row. ஜஸ்ட் இன்டர்சேஞ்ச் பண்றோம். R1 ல இருந்து R2 க்கு போகுது, R2 ல இருந்து R1 க்கு போகுது. நெக்ஸ்ட் என்ன பாருமா, செகண்ட் ஆபரேஷன் lambda into Ri. அப்படினா மீனிங் என்னன்னா, Ri can be replaced by lambda into Rj. இந்த lambdaங்கிறது ஒரு மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர், நான் ஜீரோ நம்பர். அது ஜீரோவா இருக்க கூடாது, ஜீரோ தவிர ஏதாவது ஒரு மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர். 2 ஆ இருக்கலாம், 3 ஆ இருக்கலாம், 5 ஆ இருக்கலாம், எப்படினாலும் இருக்கலாம். ஓகே, மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ith row by a நான் ஜீரோ நம்பர். மீனிங் பாருங்க, Ri நம்ம 1 தான் எடுத்தோம், can be replaced by lambda. lambdaங்கிறது நம்ம 2 எடுக்கலாமா, 2 into R2. மீனிங் என்னமா, R1 ஆனது 2 ஆல் பெருக்கி, அதாவது R2 கூட நம்ம 2 ஆல் பெருக்கி வரக்கூடிய நம்பர் இருக்கு, அதுதான் வந்து R1. அப்போ R2 பாருங்க, R1 பாருங்க, இது எப்படி மாறுதுமா, 2 ஆல பெருக்கும்போது என்ன வரும், R2 2 into R2. அப்போ 2 into R2 பெருக்கும்போது என்னமா, 3 into 2 6 ஆகும். அப்போ 2 க்கு பதிலா என்ன 6 ஆ, 2 என்ன மாறுது, 6 ஆ மாறுது. அப்ப இந்த இடத்தை பாருங்க, 2 ஆல பெருக்கும்போது என்ன ஆகும், 8 ஆ மாறுது. அப்போ 3ங்கிறது எப்படி மாறுதுமா, 8 ஆ சேஞ்ச் ஆகுது. நெக்ஸ்ட் இத பாருங்கமா, 2 2 ஆல பெருக்கும்போது மறுபடியும் 4 வரும், சோ அது 4 தான். ஓகேவா, அதான் அதோட செகண்ட் ஆபரேஷனோட மீனிங். அந்த மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ith row by a நான் ஜீரோ நம்பர். lambda நான் ஜீரோ நம்பரா இருக்கும், ஜீரோ வந்துச்சுன்னா அது வந்து ஜீரோ ஆயிடும் இல்லையா, சோ ஜீரோ இருக்க கூடாது, அதர் தான் ஜீரோ நம்பர். தேர்ட் பாருமா, Ri plus lambda Rj. அதர்வைஸ் Ri can be replaced by Ri plus lambda into Rj. மீனிங் என்னமா, இதுலயே போடுவோம். R1 எப்படிமா, R1 plus நம்ம lambdaங்கிறது நம்ம 2 தானே எடுப்போம், 2 into R2. அப்போ மீனிங் என்னமா, R1 ஆனது எப்படி மாறுதுனா, R1ஐயும் ஆட் பண்ணி 2 ஆல பெருக்கி R2 கூட ஒரு நம்பர் வரும்ல, அதை ஆட் பண்ற நம்பருக்கு ஈக்குவல். மீனிங் பாருங்க, கரெக்ட் ஆன்சர் பாருங்க. இப்போ R1, அப்போ R1 எப்படி சேஞ்ச் ஆகுது, R1 plus. அப்போ R1ங்கிறது நமக்கு 2 தானே, 2 plus 2 into R2 மல்டிப்ளை பண்ணும்போது என்னமா, 3 into 2 னா 6. அப்போ 6 plus 2 8. அப்போ 2 எப்படி சேஞ்ச் ஆகுது, 8 ஆ சேஞ்ச் ஆகுது. நெக்ஸ்ட் இந்த நம்பர் எடுத்துக்கலாமா, R1 என்னமா 3 plus இத 2 ஆல பெருக்கணும், மல்டிப்ளை பண்ணனும். பெருக்கல என்னமா, 4 into 2 8, 8 plus 3 11. அப்போ 3 எப்படிமா சேஞ்ச் ஆகுது, 11 ஆ சேஞ்ச் ஆகுது. ஓகேவா, தேர்ட் என்னமா, R1 plus இல்லையா, சோ 4 plus 2 into 2 4, 4 plus 4 4 plus 4 8. அப்போ 4 எப்படி சேஞ்ச் ஆகுது, 8 ஆ சேஞ்ச் ஆகுது. ஓகேவா, அப்போ இதுதான் பேசிக் ஆபரேஷன்ஸ். இந்த ஆபரேஷன் தெரிஞ்சிச்சுனா நம்மளால ஈஸியா வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் ஃபர்தரா போலாம். ஓகேவா, இது நீங்க வந்து இதுதான் கண்டிஷன், இப்படி இந்த நம்பர் தான் போடணும் அப்படிங்கிற ஒரு ஃபார்மாலிட்டிஸ் கிடையாதுமா. பிராக்டிஸ் பண்ண தான் அதோட ஃப்ளோ இருக்கும். ஓகேவா, நம்ம எந்த அளவுக்கு பிராக்டிஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து ஓரளவு ஃபாஸ்டா வரும். இது வந்து Rங்கிறது மென்ஷன் பண்ணது ரோ மட்டும். இதுவே வந்து காலம் ஆபரேஷன் வேற ஒண்ணும் இல்லை, இது சேம் ஆபரேஷன் தான், R க்கு பதிலா C. ஓகேவா, Cங்கிறது என்ன போட்டுங்க பாருங்க, காலம் ஆபரேஷன் denoted by Cij lambda Cj or Ci plus lambda Cj. Cங்கிறது காலம். ஓகேவா, இப்போ இந்த சாப்டர் எதுக்கு, இந்த கண்டென்ட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, எலிமெண்டரி ஆபரேஷன்ல இருந்து தான் ரோ எக்லான் ஃபார்ம் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ரோ எக்லான் ஃபார்ம்ல இருந்தா தான் ரேங்க் ஆஃப் தி மேட்ரிக்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இப்போ எல்லாத்துக்கும் பேசிக் என்னமா, எலிமெண்டரி ஆபரேஷன்ஸ்.
இது நம்ம எந்த அளவுக்கு பிராக்டிஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்மளால ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நெக்ஸ்ட் ரோ எக்லான் ஃபார்ம். ஓகேவா? இந்த ரோ எக்லான் ஃபார்ம்ங்கிறது நான் எந்த அளவுக்கு ஈஸியா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லி தர முடியுமோ அந்த அளவுக்கு சொல்லி தரேன். புக் பேஜ் நம்பர் 17ல இருக்குமா? புக் பேஜ் நம்பர் 17ல சம் டெஃபினிஷனா கொடுத்திருக்காங்க. ஐ மேட்ரிக்ஸ், ஜே த்ரோ இந்த மாதிரியான விஷயங்கள் கொடுத்திருக்காங்க. அது என்ன இருக்குங்கிறத வந்து உங்களுக்கு ஷார்ட்டா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் ஒரு சின்ன எக்ஸாம்பிளா நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி. ஓகேவா? பார்க்கலாம். ஓகேவா? எக்லான் ஃபார்ம்ல என்னன்னா வேற ஒண்ணுமே இல்ல, reduced to upper triangular matrix only in row operations. ஏன்னா ஹெட்டிங் பாருங்க, ரோ எக்லான் ஃபார்ம். ஓகேவா? ரோ அப்போ இதுல வந்து ரோ ஆபரேஷன்ஸ் மட்டும் தான் நடக்கும், காலம் ஆபரேஷன்ஸ் நடக்காது. ஓகேவா? அப்போ reduced to upper triangular matrix only in row operations. இதுதான் இம்பார்ட்டன்ட். ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 எக்ஸாம்பிள் இப்போ 3x3 மேட்ரிக்ஸ் எடுக்கலாமே. 3x3 மேட்ரிக்ஸ். ஓகேவா? 3x3 மேட்ரிக்ஸ் இப்போ ஏன்னு எடுத்துக்கலாம். 3x ஏதாவது நம்பர் இதை நம்ம ஜெனரலா போடுறோம். A11, A12, A13, A21, A22, A23, A31, A32, A33. ஓகேமா? இது ஜெனரலா இருக்கக்கூடிய 3x3 மேட்ரிக்ஸ் நமக்கு தெரியும். இது எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னா பாருங்கம்மா, அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். இப்போ பாருங்க, இந்த இடம் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். ஓகேவா? அப்ப மீனிங் என்ன? இந்த நம்பர்ஸ் நம்ம என்ன பண்ணணும்? 0 ஆக்கணும். இப்படி 0 இந்த மூணு நம்பர் இந்த ஆங்கிள் உள்ள இந்த கார்னர்ல உள்ள மூணு நம்பரை 0 ஆக்கி அப்பர் இந்த நம்பர்ஸ் எல்லாமே ஏதோ ஒரு ரியல் நம்பர், ஏதோ ஒரு நம்பர்ஸ். சரியாமா? 0 தவிர ஏதாவது நம்பர் இருந்துச்சுன்னா அதுதான் வந்து ரோ எக்லான் ஃபார்ம். ஓகேவா? அப்ப எப்படி சேஞ்ச் ஆகுமா? இது எப்படி கன்வெர்ட் ஆகுதுன்னு பாருங்க. A11, A12, A13 இது எல்லாமே ஒரு நம்பர்ஸ். ஓகேவா? ரெண்டாவது இந்த நம்பர் வந்து 0 ஆகுது. ஓகேவா? A22, A23. நெக்ஸ்ட் பாருமா, இந்த ரெண்டு நம்பர்ஸும் இந்த ரெண்டு இதுவும் வந்து நமக்கு 0 ஆகுது. 0 0. இப்போ நெக்ஸ்ட் A33. ஓகேவா? அப்போ இதுக்கு பேர் தான் நம்ம அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். ஓகேவா? அப்பர் matrix of non-zero number. சரியாமா? அப்ப மீனிங் என்ன? நம்மளோட ஏம் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 3x3 ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து 3 யுமே வந்து நம்பர்ஸா இருக்கணும். செகண்ட்ல ஃபர்ஸ்ட் நம்பர் மட்டும் 0வா இருக்கணும், ரிமைனிங்ஸ் எல்லாமே வந்து நம்பர். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னமா 2 0. ஓகேவா? ரெண்டுமே 0வா இருக்கணும், தேர்ட் நம்பரா இருக்கணும். ஒருவேளை இது 4x இன்க்ரீஸ் அதாவது மேட்ரிக்ஸோட ஃபார்மட் அதாவது IJ வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆயிட்டு இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் வரும் 3 0. இங்க 2 0 இது வந்து 1 0 அப்புறம் 2 0 நெக்ஸ்ட் அது 3 0 அதுக்கு அப்புறம் ஒரு நம்பர் நெக்ஸ்ட் 4 0 அப்புறம் நம்பர். அந்த அளவுக்கு ரொம்ப இன்டெப்தா எலாபரேட்டா போகாது. மேக்ஸிமம் 3x3 4x4 அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ 4x4 மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல்லா நம்பர்ஸ், செகண்ட் வந்து ஒரே ஒரு 0, செகண்ட் வந்து 2 0, தேர்ட் என்ன இருக்கும்? 3 zeros இருக்கு, அதுக்கு அப்புறம் ஒரு நம்பர். இந்த மாதிரி ஃபார்மட்ல இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி கன்வெர்ட் பண்றது தான் ரோ எக்லான் ஃபார்ம். ரொம்ப ஈஸியான கான்செப்ட். அப்படியே நம்மளோட ஏம் என்னது? இந்த ஆங்கிள் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் நம்ம 0 ஆகணும். புரியுதா? இந்த ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஷேப்ல ஒரு ஆங்கிள் வருது இல்லையாமா, இந்த ஆங்கிள் வருதுலாமா, இந்த கார்னர்ல இருக்கக்கூடிய இந்த நம்பர்ஸ் நம்ம 0 ஆகணும். அதை எப்படி 0 ஆகணும்? நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, எலிமெண்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் அந்த மாதிரியான ஆபரேஷன்ஸ் பண்ணி நம்ம இந்த மூணு நம்பர்ஸையும் 0 ஆகணும். ஓகேவா? ஆட்டோமேட்டிக்கா அது வந்து ரோ எக்லான் ஃபார்முக்கு கன்வெர்ட் ஆகும். ஓகேவா? ரொம்ப ஈஸி கான்செப்ட். இன்னும் ஒரு 2-3 ஆபரேஷன்ஸ் இருக்கு. அந்த ஆபரேஷன்ஸ் மட்டும் நம்ம நீங்க பிக்கப் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். என்ன பண்றாங்க, ஏன் அந்த மாதிரி பண்றாங்கன்றது நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா ஃபர்தரா நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதை நம்ம பார்க்கலாம். ஓகேமா? நெக்ஸ்ட் ஒரு 3 ஆபரேஷன்ஸ் இருக்கு, 3 ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேமா? 3 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. அந்த 3 ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்னா, நல்லா அப்சர்வ் பண்ணிட்டோம்னா ஈஸியா ஒர்க் அவுட் பண்ணலாம். என்னங்கறத பார்க்கலாம். மேட்ரிக்ஸ், ஏதாவது ஒரு மேட்ரிக்ஸ் கன்வெர்ட்டட் டு ரோ எக்லான் ஃபார்ம் அப்படின்னா, ஒரு மேட்ரிக்ஸ் நம்ம ரோ எக்லான் ஃபார்மா கன்வெர்ட் பண்ணனும்னா 3 ப்ராப்பர்ட்டி இருக்குமா. அது ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி லெட் A = மீனிங் என்னமா, Aங்கிறது ஒரு மேட்ரிக்ஸ் கொடுக்கக்கூடிய நேம். Aij னா அதுக்குள்ள என்னெல்லாம் இருக்கும்? மேட்ரிக்ஸ் எலிமெண்ட் இருக்கும் இல்லையா, A11, A12, A13 அது ஜெனரலா நம்ம Aij ன்னு எழுதலாம். M cross n அது 3 cross 3 இருக்கலாம், 4 cross 3 இருக்கலாம், என்ன மேட்ரிக்ஸா இருக்கலாம். ஜெனரலா ஒரு மேட்ரிக்ஸ் நமக்கு கொடுத்துருக்கோம், ஜெனரல் ஃபார்மட். இந்த மேட்ரிக்ஸ் நம்ம ரோ எக்லான் ஃபார்மா மாத்தணும்னா ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்னமா, in a matrix A if any 0 rows are there. ஓகேவா? இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லும்போது உங்களுக்கு புரியும். any 0 rows are there we must write it in a last row.
that is below of non-zero rows. ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் அப்ப அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். பாத்துக்கோங்க. இப்போ 0 0 0 ஏதாவது ஒரு நம்பர் 2 3 4 5 6 7 ஓகேவா? இது வந்து ஆர்டினரி ஒரு மேட்ரிக்ஸ் ஏன் கொடுத்துக்கலாம். ஓகேவா? இது என்னமா ரோ 1 ரோ 2 ரோ 3 ஓகேவா? மீனிங் பாருங்க. in a matrix A if any zero rows are there. ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்த உடனே ரோ எக்கலான் ஃபார்ம் கேட்ட உடனே மேட்ரிக்ஸை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் ரோ நம்ம பார்க்கணும். இதுதானே ஃபர்ஸ்ட் ரோ. ஏதாவது 0 ரோஸ் ஃபுல்லாவே 0 சரியாமா? ஃபுல்லாவே 0 ரோஸ் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம், அதை இமிடியேட்டா எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? எக்ஸ்சேஞ்ச் ஆபரேஷன்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா? எக்ஸ்சேஞ்ச் இப்போ நம்ம என்ன எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம். நமக்குள்ள ஏ வந்து நம்ம ரோ எக்கலான் ஃபார்ம் எப்படி ஒரு மேட்ரிக்ஸ் கன்வெர்ட் ஆகும்போது அப்பர் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸா மாறும். அப்ப அப்பர் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ்னா ஃபர்ஸ்ட் ரோ என்ன இருக்கும், கண்டிப்பா 0 இருக்க கூடாது, ஏதாவது ஒரு நம்பர் இருக்கணும். ஃபுல்லா வந்து ஒரு நம்பரா இருக்கும். அதனால ஃபுல்லா நம்பர் இருக்கக்கூடிய நம்ம ஒரு மேட்ரிக்ஸ் ஒரு ரோவை எக்ஸ்சேஞ்ச் பண்றோம். ஓகேவா? ரோ மட்டும் தான் காலம் நம்ம யூஸ் பண்ண கூடாது. அப்ப எப்படி மாத்தலாம், r1 can be exchanged replaced. ஓகேவா? r3 கரெக்ட்டாமா? அப்ப மீதி இது எப்படி கன்வெர்ட் ஆகுது பாருங்க. a equal to எப்படி மாறும் 5 6 7 2 3 4 நம்ம அதாவது r2 நம்ம எதுமே டச் பண்ணல. 2 3 4 5 6 7 ஓகேமா? 5 6 சாரி what 0 0 0 ஓகேமா? புரியுதாமா? r1 வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது, r1 r3 க்கு போகுது, r3 வந்து r1 க்கு ஆகுது. இப்போ வந்து நம்ம ரோ எக்கலான் ஃபார்மோட அந்த கண்டிஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு பாருங்க. r1 ஃபுல்லாவே வந்து நம்பர்ஸா இருக்கு. ஓகேவா? இதான் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. அதாவது ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோ மட்டும் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அதுல ஃபுல்லா 0 வந்துச்சுன்னா நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? மேக்ஸிமம் வந்து பாட்டம். அது என்ன பாருங்க, இந்த லைன்ல கொடுத்து பாருங்க, ரைட் இதே லாஸ்ட் ரோ, அதாவது below of non-zero rows. ஓகேவா? below என்னமா, இதுக்கு கீழ நம்ம கொண்டு வரோம். r1 ல இருந்து r2 க்கு r3 க்கு நம்ம கொண்டு வரோம். below of non-zero. இப்போ இது ரெண்டுலயே வந்து எது ஃபர்ஸ்ட் கீழ பாருங்க. இது non-zero தானே, அப்ப இத ஃபர்ஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணனும். ஒருவேளை இது non-zero இல்லனா இத நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணனும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கீழ தான் வரணும். நம்மள a வந்து மேல வந்து 2 க்கு கொண்டு போக கூடாது, கீழ கீழ முடியலனா 2 க்கு பார்க்கலாம். ஓகேவா? அப்போ நம்மளோட aim என்னமா, இதோட ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியோட மீனிங் என்னது, அந்த ஒரு மேட்ரிக்ஸ்ல ரோ 1 ல வந்து ஃபுல் 0 வந்துச்சுனா அத நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணனும். ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் ப்ராப்பர்ட்டி என்னன்னா, in a non-zero row, ஓகேவா, in a non-zero row the first non-zero element be 1 or any non-zero number. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்களுக்கு புரியும் பாருங்க. இப்போ a equal to ஏதோ ஒரு நம்பர் எடுத்துக்கலாம், 2 3 4 இப்போ 0 2 4 ஏதாவது 0 0 5 சரியாமா? இது மேட்ரிக்ஸ் எடுத்துவோம். இப்போ பாருங்க, in a non-zero row, இப்போ இதுல non-zero row எதுமா, இது வந்து நமக்கு r1 r2 r3 ஓகேவா? இதுல non-zero row என்னதுமா, அதாவது மூணுமே non-zero rows தான். கரெக்ட்டாமா? அதாவது மூணுமே 0 இருந்தா அது 0 rows. ஏதாவது ஒரு நம்பர், அதாவது ரெண்டு 0 இருந்துச்சு ஒரு நம்பர் தான், அது வந்து non-zero rows தான். ஓகேவா? இப்போ இத பாக்கும்போது மூணுமே வந்து நமக்கு non-zero rows. இந்த மூணு இங்க non-zero rows, இந்த ஃபர்ஸ்ட் non-zero எலிமெண்ட். ஓகேவா? இந்த மூணுல ஃபர்ஸ்ட் non-zero எலிமெண்ட் எதுமா, 2. ஓகேவா? அப்ப மீனிங் என்ன கொடுத்திருக்கு, இந்த எலிமெண்ட் பி 1 ஆ இருக்கலாம், இல்லனா ஏதாவது ஒரு non-zero எலிமெண்டா இருக்கலாம். ஓகேவா? இதுவே 1 ஆ இருக்கணும், அதர்வைஸ் 1 தவிர ஏதாவது ஒரு நம்பரா இருக்கணும். கண்டிப்பா 0 இருக்க கூடாது. இப்போ ரோ 2 பாருங்க, ஃபர்ஸ்ட் non-zero எலிமெண்ட் எதுமா, இது வந்து 0. அப்புறம் அதுக்கு அடுத்து உள்ளது என்னமா, நம்பர். அப்ப இதுதான் வந்து ரோ 2 ஓட non-zero எலிமெண்ட். ஓகேவா? ரோ 2 non-zero எலிமெண்ட். ஓகேவா? non-zero எலிமெண்ட். புரியுதாமா? கரெக்ட்டா? நம்பரா இருக்கா, ஒரு நம்பரா இருக்கும். ஓகேவா? 0 தவிர ஏதாவது ஒரு நம்பரா இருக்கும். 1 ஆ இருக்கலாம், 1 or any of the non-zero. நெக்ஸ்ட் r3 பாப்போமா. r3 ஓட ஃபர்ஸ்ட் non-zero எலிமெண்ட் எதுமா, இது 0. இது 0 ஆயிடுச்சு. இந்த இதுதான் வந்து ரோ 3 ஓட non-zero எலிமெண்ட். ஓகேமா? ரோ 3 ஓட non-zero எலிமெண்ட். அப்போ செகண்ட் ப்ராப்பர்ட்டி என்ன, ரொம்ப ஈஸி தான். அதாவது ஒரு ரோ எடுத்துனா ஒரு non-zero எலிமெண்டா இருந்துச்சுனா, non-zero ரோவா இருந்துச்சுனா அதோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஃபர்ஸ்ட் நம்பரை பார்க்கணும். அது வந்து 0 தவிர 1 ஆர் ஏதாவது நம்பரா இருக்கணும். சரியாமா? 1 ஆ இருந்தா பெட்டர். சோ 1 தவிர எது non-zero எலிமெண்ட் நம்பரா கூட இருக்கலாம். 1 தவிர 1 எதுனால இருக்கலாம். ஓகேவா? அதுதான் வந்து செகண்ட் ப்ராப்பர்ட்டி. ஓகேமா? ஒரு ரோ பார்க்கணும், ஃபர்ஸ்ட் நம்பர் non-zero நம்பரா இருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் ப்ராப்பர்ட்டி தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ஈஸியா நீங்க எக்ஸாம் ஃபார்ம் பண்ணலாம். ஓகேமா? பாருங்க, பிஃபோர் ஆஃப் non-zero எலிமெண்ட். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் சொல்லும்போது உங்களுக்கு புரியும். பிஃபோர் ஆஃப் non-zero எலிமெண்ட் நம்பர் ஆஃப் zeros less than next non-zero எலிமெண்ட். ஓகேமா? மீனிங் என்ன பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க, நம்ம ரோ எக்ஸாம் ஃபார்முக்கு மாத்திட்டோம்னு நினைச்சிடுவோம். சரியா? இதுல அப்பர் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ் எதுமா, ஃபர்ஸ்ட் ஃபுல் எலிமெண்ட்டும் நம்பர்ஸ் தான். அப்ப அதை விட்டுறலாம். நெக்ஸ்ட் ஒரு 0, இந்த நம்பர் வந்து என்னவா இருக்கும், 0வா இருக்கும். ஓகேவா? இந்த நம்பர் என்னவா இருக்குமா, 0. இது வந்து ஒரு 0,
இது வந்து 2 0. இந்த இடத்துல மூணுமே 0 0 0 0. அப்ப அப்பர் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ் என்னமா? இதுதான் அப்பர் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ். ஓகேவா? புரியுதாமா? எப்படி பிரிக்கணும் பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் வந்து எல்லாமே நம்பர்ஸ், அடுத்து ஒரே ஒரு நம்பர் மட்டும் 0. ஓகேவா? அடுத்து 2 நம்பர் 0, அடுத்து 3 நம்பர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அந்த மாதிரி ஜீரோஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கும். ஓகேவா? இதுக்கு பேர் என்னமா? அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். ஓகேமா? இப்போ இதுல வந்து இந்த A11 இருக்கலாமா? இப்போ நம்ம சொல்லி கொடுத்தோம் செகண்ட் ப்ராப்பர்ட்டி நம்ம சொன்னோம்ல, A11 A22 A33 A4. புரியுதாமா? ஃபர்ஸ்ட் இது வந்து ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ எலிமெண்ட் A11 A22 A33 A44 என்னங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரோவோட ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ எலிமெண்ட் என்னமா? A11 ஒரு நம்பர். ஓகேவா? செகண்ட் ரோ எடுத்துக்குவோம். செகண்ட் ரோட ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ எலிமெண்ட் என்னமா? A22. அடுத்து தேர்ட் ரோ எடுத்துக்குவோம். ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ எலிமெண்ட் என்னமா? A33. ஃபோர்த் ரோ எடுத்துக்குவோம். ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ எலிமெண்ட் என்னமா? A44. அப்போ இதெல்லாம் என்ன நம்பர் பா? ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ element of each row. ஓகேமா? அதாவது வேற ஒண்ணு இல்ல, ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ எலிமெண்ட் ஆஃப் செகண்ட் ப்ராப்பர்ட்டி நம்ம சொல்லி 3 ப்ராப்பர்ட்டி இருக்குல, இது ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. ஓகே, செகண்ட் ப்ராப்பர்ட்டி தான் இது ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ எலிமெண்ட் ஆஃப் ஈச் ரோ. இப்போ சரி நம்ம தேர்ட் ப்ராப்பர்ட்டிக்கு வருவோம். மீனிங் பாருங்க, நம்பர் ஆஃப் ஜீரோஸ் லெஸ் தென் நெக்ஸ்ட் நான் ஜீரோ எலிமெண்ட். இப்போ ஃபர்ஸ்ட் ரோ மட்டும் வரும், ரோ 1 மட்டும் வரும். இதுதான் R1. ரோ 1 மட்டும் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்பர் இருக்கு, இதுக்கு முன்னாடி எத்தனை ஜீரோ இருக்கு? எதுவுமே இல்லை. அப்போ 0 போட்டுலாம், 0 லெஸ்ஸர் தென், இப்போ 0 போட்டுக்கலாம் 0. சரியா? அதாவது 0 லெஸ் தென் இதுக்கு அடுத்து. ஓகேவா? ரோ 1க்கு அடுத்து ரோ 2 தானே இருக்கு. ரோ 2ல எத்தனை ஜீரோ இருக்கும்? ஒரே ஒரு 0. அப்போ போடு. கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதா? 0 லெஸ் தென் 1. கரெக்ட்டா? 1 தான் நமக்கு பெருசு. நம்பர் ஆஃப் ஜீரோஸ், இதுல நம்பர் ஆஃப் ஜீரோஸ் எதுவுமே இல்லை. சோ நம்ம 0 போட்டுறோம். ஓகேவா? லெஸ் தென், கண்டிஷன் பிரகாரம் லெஸ் தென் நெக்ஸ்ட் நான் ஜீரோ எலிமெண்ட். ஓகேவா? நான் ஜீரோ எலிமெண்ட், நெக்ஸ்ட் நான் ஜீரோ எலிமெண்ட்ல எத்தனை 0 இருக்குமா? ஒரு 0 இருக்கு. சோ கண்டிஷன் ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் பாப்போம். இப்போ இந்த இடத்துலமா எத்தனை 0 இருக்குமா? இந்த ரோ 2ல எத்தனை 0 இருக்கு? 1 லெஸ் தெனா இருக்கான்னு பாப்போம். சரியா? இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் ரோல எத்தனை வருது? 2. ஓகே, லெஸ் தென் 2. கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதா? கரெக்ட் தானே? 2 தான் பெருசு. சோ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. சோ செகண்ட் ரோ டிஸ்டர்பன்ஸ் இல்ல, கரெக்ட்டா இருக்கு. நெக்ஸ்ட் இந்த ரோ பாத்துக்கோமா. இந்த தேர்ட் ரோல இதான் தேர்ட் ரோ. சரியா? இந்த தேர்ட் ரோல எத்தனை 0 இருக்குமா? 2 zeros இருக்கு. 2 லெஸ் தெனா இருக்குறது நம்ம இப்ப பாப்போம். நெக்ஸ்ட் ரோல எத்தனை மார்க்? 3 zeros இருக்கு. 3. கரெக்ட்டா? கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? இப்போ இத பாருங்க, இது வந்து இதுக்கு அப்புறம் எதுவுமே இல்ல. சோ நம்ம விட்டுறலாம். ஓகே, கம்பேரிசன் பண்ண வேண்டாம். இப்போ இதுல எத்தனை மார்க்? 3. கண்டிப்பா இதோட ஃபர்தரா இருந்துச்சுனா இதோட ஜாஸ்தியா தான் இருக்கும். ஒருவேளை இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கான்செப்ட்டை நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிட்டோம்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணணும் பாருங்க, இந்த கான்செப்ட் இருக்கு. இப்போ நான் இந்த இன்டு போட்டு 0 போட்டலாம். இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம 0 ஆக்கணும். நம்மளோட எய்ம் வந்து இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாமே 0 ஆக்கணும். இந்த ஆங்கிள் உள்ள எல்லாமே நம்ம 0 ஆக்கணும். புரியுதாமா? எப்படி ஆக்கணும்? பை யூசிங் எலிமெண்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷன். அந்த ஒரு ஆபரேஷன் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி நம்ம நடக்கணும் இல்லையா, அந்த ஆபரேஷன் ரோவை காலமாக ரோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுத்து நம்ம இப்படி 0 ஆக்கணும். ஓகே, 0 ஆக்கும்போது இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா, ப்ராப்பர்ட்டி 3 சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ரோ எக்லான் ஃபார்ம் நமக்கு கிடைச்சிடும். புரியுதாமா? இந்த கான்செப்ட் தான், இந்த 3 ப்ராப்பர்ட்டி தான் இந்த புக்ல வந்து டெஃபினிஷனா கொடுத்திருக்காங்க. இதை நீங்க அப்சர்வ் பண்ணிட்டு இந்த கான்செப்ட் மைண்ட்ல எடுத்துட்டு நீங்க வந்து டெஃபினிஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். கொஞ்சம் பாருங்க, இதை நீங்க அப்சர்வ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்னமா? ஃபர்ஸ்ட் ஒரு மேட்ரிக்ஸை பார்த்தோம்னா ரோ 1 பார்க்கணும். ரோ 1 0வா இருக்கா? ரோ 1 ஃபுல்லாவே 0வா இருந்துச்சுன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். 0 இல்லைன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரி, 0 இருந்தால் மட்டும் தான் நம்ம வந்து எங்க பாட்டம்க்கு கொண்டு வரணும். செகண்ட் ப்ராப்பர்ட்டி என்னமா? ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ எலிமெண்ட் இருக்குல்ல, அது வந்து ஏதாவது ஒரு நம்பரா இருக்கும். ஓகேவா? அதுதான் இது. தேர்ட் ப்ராப்பர்ட்டி தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன பண்ணணும்? கம்பாரிசன் பண்ணணும். சரியா? ரோ 1ல எத்தனை ஜீரோஸ் இருக்கும்? ரோ 1ல அதுக்கு முன்னாடி என்ன 0 இருக்கு? 0 இல்ல. சோ நான் 0 போட்டுக்கோ. லெஸ் தென் ரோ 2ல எத்தனை 0 இருக்கு? ஒரே ஒரு 0. அப்ப கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சு. நெக்ஸ்ட் ரோ 2க்கு வரும். ரோ 2ல ஒரே ஒரு 0, அந்த 1 தான் அங்க போட்டுருக்கேன். அடுத்த ரோல எத்தனை 0மா? 2. அதனால 2. சோ கண்டிஷன் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. நெக்ஸ்ட் தேர்ட் ரோக்கு வருவோமா? தேர்ட் ரோல எத்தனை இருக்குமா? 2 zeros இருக்கு. 2 லெஸ் தென் நெக்ஸ்ட் ரோ. அதான் நெக்ஸ்ட் நான் ஜீரோ எலிமெண்ட். நெக்ஸ்ட் நான் ஜீரோ எலிமெண்ட் இது நம்ம இப்போ இத எடுத்துட்டோம்னா இந்த ரோக்கு இது நெக்ஸ்ட் நான் ஜீரோ எலிமெண்ட் இதுமா, அதுக்கு முன்னாடி 2 0 இருக்கு. அப்ப கரெக்ட்டா கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ரெடியூஸ் பண்ணி ரோ எக்லான் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்றோம். ஓகேமா? ரொம்ப ஈஸியான கான்செப்ட். இந்த 3 ப்ராப்பர்ட்டி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈஸியா நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம்.